ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் திரும்பவும் லாங் பேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, வேறு எங்கெங்க நம்ம இஃப்தார் நோம்பெல்லாம் வந்து ஆரம்பிச்சாச்சுல. ஸோ நோம்பு கஞ்சி தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஸோ அதை வாங்குறதுக்காக நம்ம மண்ணடி ஸ்ட்ரீட் தான் வந்துட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு போய் வீடியோ காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி வந்துட்டோம் பாருங்கள். செம்ம வந்து க்ரௌடு, பயங்கர க்ரௌடாக இருந்தது அந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு. நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் இயரே வந்து போயிருக்கோம். பட் நான் அப்போல்லாம் வந்துட்டு சரியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து போடலை. லைட்டாக தான் வந்து சும்மா கிளிம்ஸ் தான் வந்து காமிச்சிருந்தேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கடைலாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வீடியோ அப்படியே வந்துட்டு உங்களுக்காக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரௌட்லேயுமே வந்துட்டு அப்படியே நடந்து வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய டிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும் மண்ணடியில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஃப்ரூட் சாலட்டு, அப்புறம் லஸ்ஸி, நுங்கு சர்பத்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் சர்பத் வந்து வச்சுருப்பாங்க, நுங்கு சர்பத்து. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்துட்டு அங்கே கிடைக்கும். அப்புறமா நம்ம நார்மலாக வந்து நோம்பு கஞ்சி வந்து விற்பாங்க. அண்ட் சமோசா, அப்புறம் போண்டா, அந்த மாதிரி ஐட்டமும் வந்துட்டு அங்கே கிடைக்கும் நிறையவே. நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் இருக்கும் அங்கே. நம்ம எந்த கடையில் வேணாலும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே வந்து அவங்க ஃப்ரை பண்ணி அங்கேயே வந்துட்டு ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. சமோசா அதெல்லாமே வந்துட்டு இந்த ஷாப் வந்துட்டு நிறைய ஸ்டார்டிங்லேயே உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து உங்களுக்கு இருந்துடும் இந்த ஷாப். கொஞ்சம் 2-3 பில்டிங் தள்ளின ஒன்று நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நண்டு லாலிபப் இருக்கும், அப்புறம் கிறிஸ்பி ஜம்போ சிக்கன், அப்புறமா விங்ஸு, பெரிய பெரிய சிக்கனு எல்லாமே வந்துட்டு 5 பீசஸ் 150, அது மாதிரி 2 பீசஸ் வந்து 100, அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்துட்டு நிறைய வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இதில் ஒரு 2 ஐட்டம் தான் வந்து வாங்கினேன். நான் நிறையலாம் வந்து வாங்கலை. ஏன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லேயே 2 தான் வாங்கினேன். இந்த ஷாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சமோசா இதெல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லி சொன்னாங்க. மட்டன் கபாபு அந்த மாதிரிலாம். இதுவும் வந்துட்டு ஒரு கட்லெட்டு தான், பட் அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேமியா வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அவங்களுமே. ஸோ நிறைய ஷீக் கபாபு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம தேவைன்ட்டு கேட்கும் போது அப்போ வந்து அவங்க நல்லா ஃப்ரை பண்ணி சூடாக கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நல்லா அதை ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. கூலிங்காக கொடுத்துருங்க. இதெல்லாம் என்னது? இது ஃபுட் கஸ்டர்டுக்கா, அரேபியன் டெசர்ட்டா, கடல் பாசி, ரோஸ் மில்க்கு, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. ஓ, இது 50, 50, 40, 40, 50, 80. அந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டு தான், 50 ருபீஸ் அந்த மாதிரி. அந்த ஒரு பாக்ஸ் அந்த கஸ்டர்ட் மில்க் அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்து போட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வெறும் ரோஸ் மில்க் தான் அங்கே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க ரோஸ் மில்கில். அந்த குளுமைக்காக அவங்க, அதாவது மார்னிங்லேருந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த குளுமைக்காக உடம்பு ஹீட் ஆகிடும் அவங்களுக்கு அந்த டைமில். ஸோ அதுக்காக அவங்க வந்து நிறைய வந்து அந்த மாதிரி கோல்டாக வந்து ஐட்டம்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே வாங்கிட்டு மெயினாக நோம்பு கஞ்சியே கிடைக்கல எங்களுக்கு. அங்கே வெஜிடேரியன் ஐட்டமும் இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து. வெஜ்ஜுக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு ஷாப் ஒன்றும் இருந்தது. ஸோ நாங்கள் லாஸ்ட்டில் போயிட்டோம். நோம்பு கஞ்சி வந்து எங்களுக்கு கிடைக்கலன்றதுக்காக லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே போங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு செம்ம க்ரௌடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து எண்டில் வந்து இவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் அவங்க சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே, நீங்கள் கடைசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே சொன்னாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், இது நுங்கு சர்பத்து அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே தான் வந்து நோம்பு கஞ்சியை வந்து நிறைய கடையில் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டோம். அந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த இவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு A9 சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அதை பாருங்கள், அந்த சைடு ஆப்போசிட்டில் அது ஒரு ஏதோ மலையாள சேனல் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் பாப்கார்ன் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் சமோசா, சிக்கன் சமோசா, அது ரோஸ் மில்க்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும் தான். அண்ட் நோம்பு கஞ்சி அண்டு இது வந்து சீஸ் பால் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் முட்டை போண்டா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பையனுக்கு வந்து நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் தான் வந்து கேட்டுகிட்டே இருப்பான், வாங்கிட்டு வாமான்னு சொல்லி. சரி குழந்தைங்களுக்காகவே நாங்கள் அங்கேயே சூடாக சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம், சரி குழந்தைங்க வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு போகிறோமே அப்படின்றதுக்காக நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் வந்து அதை வந்து சாப்பிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நோம்பு கஞ்சி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அப்படியே திக்காக நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் அப்படி லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இங்கே வாங்கினது வந்து மண்ணடியில் வாங்கினது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக, ரொம்ப ஒரு மாதிரி குழன்னு இருந்த மாதிரி இருந்தது.
நம்ம சிறுபருப்பு போட்டு தான் அவங்க செய்வாங்க அந்த நோம்பு கஞ்சி. அது வந்து நிறைய போட்டுட்ட மாதிரி தெரிஞ்சது. நம்ம கூட்டெல்லாம் வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படி வந்து இருந்தது நோம்பு கஞ்சி. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. பையனுக்குமே அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கல. ஏன்னா நான் மோஸ்ட்லி பெரியமேட்டில் தான் வந்து நோம்பு கஞ்சி வாங்குவேன், மண்ணடியில் வந்து வாங்க மாட்டேன். சரி மண்ணடி போகணுன்றதுனால நான் அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அவனுக்கு அந்த டேஸ்ட்டே வந்து பிடிக்கல, எனக்குமே அந்தளவுக்கு சரியாக இதுவாகாத மாதிரி இருந்தது. பட் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து இருந்தது அங்கே. எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக வந்து வாங்கி சாப்பிட்லாம் அங்கெல்லாம். ஏன்னா அங்கேயே வந்து சாப்பிட்டு நீங்களாம் வந்து போகிறீங்கன்னா அங்கேயே வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம். நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம ஆறி போயிடும் இல்லையா, அந்த டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி, அதில் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் நம்ம லாங்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடும்போது. அங்கே நீங்களாம் போகிறீங்கன்னா அங்கேயே வந்து சாப்பிட்றது தான் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். நான் பசங்களுக்காக தான் வந்துட்டு அவங்கள விட்டுட்டு சாப்பிட மனசு வரல. ஸோ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வீட்லேயே வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மொத்தமாக 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையுமே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் நிறைய வந்துட்டு நான் வாங்கலை, ஏன்னா அதுவே வந்து ஃபில்லிங் ஆகிடும். அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து டின்னரே சாப்பிடல ஆக்சுவலாக. அது வந்து சீஸ் பால் பொண்ணு காமிக்கிறது, ஷீக் சாரி இது வந்து ஷீக் வந்து இது காமிக்கிறா இவ, அந்த சிக்கன் ஷீக் தான் இதுவும். அண்ட் அதுலேயே வந்து மட்டனும் வந்து இருக்குது உங்களுக்கு, மட்டன் ஷீக்குமே வந்துட்டு இருக்குது. நம்ம எது வேணுமோ அது அந்த மாதிரி வந்து நம்ம அவங்ககிட்ட சொன்னாக்கா அவங்க வந்து உடனே வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் எல்லா ஐட்டமும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அன்றைக்கே நான் எடுக்கலை. ஸோ இது வந்து ஒரு 1 வீக் கழித்து வந்து நம்ம பெரியமேட்டு ஏரியா, நம்ம ஏரியா பக்கம் வந்து போயிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ நோம்பு கஞ்சியும் அண்ட் சமோசா அதெல்லாம் வந்துட்டு இங்கேயும் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போயிருந்தோம். பட் அங்கேயும் போகும்போதே செம்ம க்ரௌடு பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம டிராஃபிக்கு, நகரவே முடியல. ரொம்ப நேரம் டிராஃபிக்லேயே வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். நான் இப்போது லாஸ்ட் இயர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மசூதிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த ஷாப்ஸ்லாம் வந்துட்டு லைனாக இருக்கும். இங்கே வந்து சொல்லப்போனால் அந்த அளவுக்கு ஷாப்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு. அதாவது ஒரு 4 ஷாப்போ என்னமோ தான் இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம். ஆனால் இந்த ஃப்ரைடு சிக்கன் அதெல்லாம் நீங்கள் இங்கே எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது. நான் வந்துட்டு சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க இருக்கும். அண்டு பெரிய கடைன்னு பார்த்தா ஒரு 3-4 கடை தான் இருக்கும். அங்கே தான் வந்து நீங்கள் வந்து போய் வாங்கணும், அவ்வளோதான். பெருசாக வந்து கடை இருக்காது பெரிய மாட்டில். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமோசாலாம் வந்துட்டு சின்ன கடையில் வாங்கினாலே ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக. ஸோ ரோஸ் மில்க்கும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கும் வீட்டுக்கு வந்து தான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த தடவை நோம்பு கொஞ்சம் வந்து சொல்லி வச்சு வந்து வாங்கியிருந்தோம் வெளியே நாங்கள். ஸோ அது வந்து பெரிய பாட்டில் மாதிரி வந்து கிடச்சிருச்சு. அதில் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி ஐட்டம்ஸ் தான், முட்டை போண்டா, அப்புறம் சிக்கன் சமோசா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பெரியமேட்லேயுமே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு. அதான் என்னோட ப்ரிஃபர்னா அங்கேயே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அண்ட் சிக்கன் பஜ்ஜின்னு சொல்லி என்னமோ புதுசாக இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. நான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்தது அது நல்லா. அதுவும் சுட சுட தான் போட்டு கொடுத்தாங்க. பட் அங்கேருந்து வரதுக்குள்ளேயே ஆறி போயிடுச்சு. ஸோ அது சிக்கன் பஜ்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு, 50 கிராம்ஸ் வந்து 100 ருபீஸ்னு. பட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6 பீசஸோ 7 பீசஸோ தான் வந்தது எங்களுக்கு, குட்டி குட்டி பீசஸாக 65 மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் திரும்ப வாங்கிட்டாங்க. இது முட்டை போண்டா, இது வந்துட்டு சிக்கன் ஷீக் கபாபு அண்ட் சிக்கன் சமோசா, அப்புறம் சிக்கன் பஜ்ஜி அதை தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்டு நோம்பு கஞ்சி வந்து இந்த நோம்பு கஞ்சி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. அதான் இங்கே வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் நோம்பு கஞ்சி. எங்களுக்கு இது தான் வந்து பிடிக்கும். என் பையன் பாருங்கள் தலையாடுறான், அவனுக்கு இது தான் வந்து பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு பிடிக்கல. அதான் சொன்ன மாதிரி ரொம்ப திக்காக வந்து இருந்தது, அதனால் வந்து பிடிக்காத மாதிரியே இருந்தது. இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டமுமே இதில் வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரோஸ் மில்க்கும் வந்துட்டு வாங்கிட்டு இங்கேயும் வந்து ரோஸ் மில்க் தான் வந்து வாங்கினோம். வேறு எதுவும் வந்து அதுதான் சிக்கன் பஜ்ஜி நான் காமிக்கிறது. 2 பேருமே சிக்கன் பஜ்ஜி தான் காமிக்கிறோம். நல்லா இருந்தது, அது டேஸ்ட்டாக இருந்தது வித்தியாசமாக. ஏன்னா சிக்கன் சமோசா, சிக்கன் 65 அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே சாப்பிட்ருப்போம். இது பஜ்ஜின்னும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா இருந்தது, அது செம்ம டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது, ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நீங்களாம் இஃப்தார் வந்து எப்படி வச்சுருக்கீங்க, நோம்புலாம் வந்து உங்களதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக போதா, நீங்கள் என்ன இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு என்னை வந்து கேட்காதீங்க. ஃபுட்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வந்து மதம்லாம் வந்துட்டு ஃபுட்டில் வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இது வந்து மெயினாக குழந்தைங்களும் வந்து ஆசைப்பட்றாங்க, நல்லது தான் உடம்புக்கு. இந்த நோம்பு கஞ்சிலாம் வந்து உடம்புக்கு நல்லது தான். சிக்கன்லாம் போட்டு செய்கிறாங்க, இல்லை மட்டன் போட்டும் வந்து நிறைய பேர் செய்வாங்க. அன்றைக்கி நாங்கள் குடிச்சிட்ருக்கிறது வந்து மட்டன் நோம்பு கஞ்சி தான் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம நல்லது எடுத்துக்கலாம்ல, சாப்பிட்றது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னோட இது. மதம்லாம் வந்து கொஞ்சம் அப்பாற்பட்ட விஷயம் தான் இதில் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய யாருனா முஸ்லீம்ஸ் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க சகோதரர்கள்னால் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நோன்பு வச்சுட்ருக்கீங்க, நல்லபடியாக வச்சுட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நல்லபடியாக நீங்கள் வச்சு முடிக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்காகவும். அண்டு
அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்குமே. ரம்ஜானையும் நல்லபடியாக வந்து கொண்டாடுங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம் தாங்க, இப்படி ஒரு நோன்பு வந்து வைக்கணுன்றது வந்து பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு மதத்துலையுமே நோன்பு வச்சு நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ இதுவாக பெருசாக வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்து வந்து முஸ்லீம்ஸ் வந்து இது கொஞ்சம் ரொம்ப கடைப்பிடிப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் அன்றைக்கி நல்லபடியாக சாப்பிட்டு அன்றைக்கும் நைட்டு டின்னர் வந்து அதையோடு முடிச்சிட்டோம். அண்டு நம்ம சென்னையில் வந்துட்டு நல்ல ஒரு சம்மர் டைமில் மழையா அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஒரு 2 days வந்து நல்ல மழை அடித்து நவுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு 10 days முன்னாடி நினைக்கிறேன், நான் வீடியோ போகிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி தான் நல்ல மழை, சூப்பரான மழை இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி புது மழையில் நனையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த மழையில் நனையணும்னு சொல்லிட்டு. நாங்கள் கீழே பார்த்துட்டு எங்களால் ஆசை பொறுக்க முடியல. நானும் என் பொண்ணு என் பையன் 3 பேரும் வந்து மேலே போயிட்டோம், மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டு அக்கா கூட எங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாம் மழையில் ஓடி போய் ஒழிகிறாங்க, நீங்கள் என்னடானா மழையில் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சம்மரில் மழையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. இன்னும் வந்து ஏப்ரலே வந்து ஆரம்பிக்கல, மார்ச்சே வந்து பாதியில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த மார்ச்சுக்கே இவ்வளோ வெயில்னா இன்னும் ஏப்ரல் மேலாம் அவ்வளோதான் சொல்லவே முடியாது போல இருக்குது. அவ்வளோ வெயில் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ ஆக்சுவலாக மே மந்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்குறா மழையில். ஒரே குஷியாகிடுச்சு, மழை திடீர்னு பெய்யும். அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு மழை பெய்யவும் எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஜாலியாக வந்து அன்றைக்கி மேலே போயிட்டு மழை, நான் சமைச்சிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு ஓடி போனேன். இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான், அதை அப்படியே வந்து உங்களுக்கு கூட அட்டாச் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். விட்டுட்டு மேலே போயிட்டு மழையில் வந்து நனைஞ்சிட்டு ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சிட்டு வந்தேன். ஹஸ்பண்டே வந்து கற்றுனார், எங்கே 3 பேரும் இப்படி நனைஞ்சு வரீங்க அப்படின்ட்டு. ஜாலியாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தோம். அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணோம். மழைனால யாருக்கு பிடிக்காதுல்ல, எல்லாருக்குமே தானே பிடிக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வரும். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.